ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையமிர்தம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டேஸ்டான சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. சுண்டல் பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 6லேருந்து 8 மணி நேரம் வந்து ஊறினா போதும். இப்போ தண்ணி ஊற்றி இந்த சுண்டல் எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சுண்டல் எல்லாமே நல்லா வேகட்டு. நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருங்க. 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தக்காளி பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ்லேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திடலாம். தக்காளி வந்து அதிகமாக சேர்த்தக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன தக்காளி சேர்த்துறீங்களோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கடலை, துருவிய தேங்காய், மஞ்சள் தூள், குழம்பு பொடி வந்து சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறது. வீட்லேயே குழம்பு பொடி செஞ்சு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு பொடி எப்படி செய்யுதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். அரைக்கிறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரைக்கிறது ரொம்பவுமே சீக்கிரம் அரைஞ்சிரும். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான் போட்டிருக்கோம். குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் அரைக்கிறதுக்கு. எல்லாமே அரைச்சாச்சு. சுண்டல் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே வடித்து சுண்டல் தண்ணியை எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுடலாம். 2 கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்ச சுண்டலையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. 2 மினிட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாந்து வந்து இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு கல்லுப்பு, குழம்பு எல்லாமே நல்லா வேகட்டும். சுண்டல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டும் எடுத்து கையிலேயே மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கலாம். குழம்பு 50% வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்மளோட ஹெல்தியான டேஸ்டான கிராமத்து ஸ்டைலில் சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.